சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 72 சொல்ற பாருங்க. 60-70 கல்யாணம் நடத்த ஐயப்பன் உத்தரவு கொடுத்துட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. ஆனா கையில பாசம் பணம் இருந்தா மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும். அதான் சொல்லுவோம் பாருங்க. சேரும் செல்வம் எல்லாம் அவன் அருள் அன்றோ, நான் பாடும் பாடல் எல்லாம் அவன் தயவன்றோ. சரிங்களா? கையில காசு வச்சிருந்தா யாருன்னாலும் இறங்குவாங்க. ஆனா நானு ஐயப்ப மேல அவன் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டானா, ராஜா எனக்கு உத்தரவு கொடுத்துட்டானா, இந்த வேலைக்காரன் செஞ்சு முடிச்சிருவேன். அவர் அருளால முடிக்கிறது அவன் தான், நான்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அப்ப பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டேன். கண்ணவன் வாங்கி பூஜை பொருளுக்கு தேவையான பொருளை கலச சொம்பு பூஜைக்கு அந்த யஜ்ய வளத்துக்கு எல்லாமே வாங்கி வந்து வச்சிட்டேன். ஆனா அடுத்தது பத்திரிக்கை அடிக்கணும், மற்ற எல்லா செலவுமே பார்க்கணும். அப்ப ஐயப்பான்னு உட்கார்ற ஜிம்முல பணத்துக்கு நான் யார்கிட்ட போய் கேட்பேன், எங்க போய் கேட்பேன்? நான் கேட்கற தெய்வம் அவன் தானே. ஐயப்பான்னு உட்கார்ற. ஐயப்பா என்ன ஐயப்பா, உன்னை நம்பிதான் நான் இறங்கியிருக்கேன். சரி, யாரை நம்பியே இறங்கல. இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்க, யாரை நம்பியே நான் இறங்கல. நீ நடத்த சொல்ற, நான் நடத்துறேன், உன்னை நம்பிதான் அங்க உக்காஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு ஐயப்பான்னு ஜிம்மில் உக்காஞ்சிருக்கேன். அப்போ நான் ஜிம்மில் ட்ரைனிங் பண்ணுறவங்க வந்து என்னை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்ன மாஸ்டர் உங்கள் மூஞ்சே சரியில்லையே, என்ன நீங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் எப்பயுமே கலகல சிரிச்சின்னு இருப்பீங்க, சோகமாக இருந்தால் கூட சிரிச்சின்னு தான் இருப்பீங்க, உங்கள் ஃபேஸ் இது இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் என்ன இதுன்னு அவர் வந்து கேட்குறார். யாரு? ஐயப்ப சாமி மாதிரி அவர் வந்து கேட்குறார். இது மாதிரி சொன்னேன் நான் அவர்கிட்ட. இது மாதிரி 60-70 அத்தம்மா அம்மா அப்பாவுக்கும் 70 அத்தை மாமாவுக்கும் நான் வச்சிருக்கேன். 60-70 கல்யாணம் வச்சிருக்கேன். ஆனால் பகவானை நம்பி தான் எல்லாமே செய்கிறேன். ஆனால் ஐயப்ப என்ன ஏதோ கஷ்டப்படுத்துறாரு, சோதிக்கிறாரு. ஆனால் ஜெயிக்க வச்சிருவாரு, சோதிக்கிறாரு அப்படின்ற. கையில் காசு இல்லை, அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. உடனே அவர் சொன்ன வார்த்தை ஐயப்பனா, எவ்வளோ மாஸ்டர் வேணும் உங்களுக்கு? 50,000 வேணுமா இல்லை 1 லட்சமா வேணுமா? நான் தரேன். எப்படி? 50,000 வேணுமா 1 லட்சமா? எவ்வளோ என்னாலும் வாங்கிக்கிங்க, நான் தரேன். இந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க. நீங்க என்னைக்கும் சிரிச்ச கலையோடு இருக்கிற ஆள். நீங்க சுகமா இருந்தாலும் சிரிச்ச கூட இருங்க. அப்படியேப்பட்ட முகம் இது, தெய்வீக கலை. இதை நீங்க வந்து அப்படியே தான் இருக்கணும். நான் தரேன் மாஸ்டர், வாங்கிக்கிங்க அப்படின்னு. யாருங்க சொல்லுவாங்க இந்த காலத்துல? 10,000 5,000 கொடுக்கறதுக்கு யோசிச்சிருப்பாங்க. யாரா இருந்தாலும் சொந்தக்காரங்க இருந்தாலும் எதெல்லாம் அப்படி இறங்கி பார்ப்பாங்க. ஆனா 50,000 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் நான் தரேன்னு ஐயப்பன் அவங்க உள்ளத்துல இறங்கி மனித ரூபத்தில் கடவுள் உதவி செய்கிறான். இதுதான் உண்மை. எப்படி நடக்குதெல்லாம் பாருங்க. 60-70 கல்யாணம். ஒரு பிள்ளையாக இருந்த நான் எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சிருக்கேன் பாருங்க. சும்மா இல்லைங்க. பகவான் அருளா அவனிடத்தில் சோதிச்சுதான் சாதனையை கொடுப்பான். புள்ள என்ன பண்றா ஏது பண்றான், கஷ்டத்திலும் அவன்தான் நினைப்பேன், இன்பத்திலும் அவன்தான் நினைப்பேன். கஷ்டத்தை கொடுக்கும்போது இறைவனை போய் தர மாட்டேன். ஐயோ எனக்கு நல்லா வச்சுக்கிறான்னு இறைவனை தேடுவேன். எப்பயுமே இறைவனை தான் தேடுவேன். கஷ்டம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் துன்பம் இருந்தாலும். எப்படி வந்து ஐயப்பன் ஹெல்ப் பண்றான் பாத்தீங்களா? 50,000 1 லட்ச ரூபாய் எப்படி வந்து ஹெல்ப் பண்றான் பாருங்களேன். அதுதாங்க இறைவன். நம்பியவருக்கு என்றும் அவன் கை கொடுக்கும் ஐயப்பன் என் ஸ்ரீதர்ம சாஸ்தா. தான் பாருங்க, இந்த 60-70 கல்யாணத்தை மட்டும் ஐயப்பன் முடிக்க வைக்கலைங்க, சாதனையாளன் ஐயப்பன். அதே மாதிரி 2 அக்காவுக்கும் நான் கல்யாணம் பண்ணும்போது கையில காசு வச்சு எல்லாம் நான் கல்யாணம் பண்ணல. இறைவா கதி என்று அடைந்தேன். அந்த இறைவனே எல்லாத்தையும் அவனே பணத்தை கொடுத்து முடிக்க வைக்கிறாங்க ஐயப்பன். சாதாரண விஷயமாங்க ஐயப்பன். 1 கல்யாணம் 2 கல்யாணம் 3 கல்யாணம் 5 கல்யாணத்துமே இது வரைக்கும் பணம் இல்லாம தான் கல்யாணம் பண்ண. மனிதர்கள் ரூபமாக இறைவன் வந்து எனக்கு உதவி செய்கின்றான். அதான் சொல்லுவேன் நான் எப்பயுமே. பாட்டாவே பாடிக்கிட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, பாவமெல்லாம் தீர்ப்பவனே நல்லவனே சபரிமலை ஐயப்பா, நான் வாடி வாழும் போதினிலே ஓடி வந்து கை கொடுக்கும் ஐயப்பா, நான் வாடி வாழும் போதினிலே ஓடி வந்து கை கொடுக்கும் ஐயப்பா, உன் 1000 கைகளுமே என்னை வந்து தாங்குமே ஐயப்பா, உன் 1000 கைகளுமே என்னை வந்து தாங்குமே ஐயப்பா.
குலத்து புழை பாலகனே ஐயப்பா, எங்கள் குறைகளையும் கொஞ்சம் தீருமப்பா. என் கண்களில் நீர் வழிந்தால் உன் கண்களில் நீர் வழியுதடா. என் கண்களில் நீர் வழிந்தால் உன் கண்களில் நீர் வழியுதடா. ஐயனே ஐயப்பா. பார்த்துக்குங்க, சும்மா எழுதின பாட்டு இல்லைங்க இது. இங்க அவ என்ற அனுபவத்தால் பேச வைத்த பாட்டு. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன முன்னால முடியும் என்ன ஜெயிக்க வச்சவங்க, ஜெயிக்க வச்சு அழக பார்த்தவங்க, எல்லாரையும் வியக்க வச்சு பார்த்தேன். இவனால மட்டும் எப்படி முடியுது, இவனால மட்டும் எப்படி முடியுது, இவனால மட்டும் எப்படி முடியும். நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. என்னால முடியும். நான் சேர்த்து வைத்த கோடி அவன், நான் சேர்த்து வைத்த கோடி என் ஐயப்பன். இவன் ஒருவனை சேர்த்தேன் எல்லாத்தையும் சாதிக்க வைக்கிறான் ஐயப்பன். அதுதான் சொல்றேன். நீ கோடி கோடியா பணம் வச்சாலும் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. லட்ச லட்சமா சேர்த்து வச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. எவன் ஒருவன் இறைவன் அன்பை சேர்த்து வைக்கிறானோ அவனே சாதனையாளர் ஆகிறான். அவனே கோடியில் ஒருத்தவன், லட்சத்தில் ஒருத்தவன், 1000த்துல ஒருத்தவன். அதுதான் சொல்றேன். பணம் பணம் பணம். இன்னைக்கு பணத்தால தாங்க நிறைய பேரு. பணம் தான் நம்மளை தீர்மானிக்கணும். உங்களை பணத்தை தீர்மானிக்கிறத உட்காந்து பாருங்க. இறைவன் தீர்மானிக்கிறான். என்ன தீர்மானிக்கிறது என் ஐயப்பன். என்னை சாதிக்க வச்சது ஐயப்பன். சும்மா இல்லைங்க. 5 கல்யாணம்ன்றது பின்னாடி எவ்வளோ ஒரு கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம். 5 கல்யாணத்தை நடத்த ஐயப்பன் உடம்புல சக்தியை கொடுத்து அவனுடைய மகிமையால் எல்லாமே நடத்துறாங்க. பாருங்க, இறைவனுடைய மகிமையை பார்த்தீங்களா? சர்வசக்தி கொண்டவன். நான் பிடிச்ச தெய்வம் அவன். காலை பிடிச்சேன், ஐயப்பன் காலை பிடிச்சேன். என்ன கிரீடமா தலையை உட்கார வச்சு அழக பார்க்கறாங்க. அதுக்குதான் சொல்றேன், எல்லாருமே மனித நேயத்தோடு வாழுங்க. இறைவனை அன்போடு நேசியுங்க. 1000 கஷ்டம் கொடுத்தாலும் 1000 துன்பங்கள் கொடுத்தாலும் மனிதர்கிட்ட சொல்றதெல்லாம் வேஸ்ட். இங்க இறைவன் கிட்ட சொல்லுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே துமியம் நமோ நமக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணம் ஐயப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா.